நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சுவிட்சர்லாண்ட் பற்றின வீடியோஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ சுவிட்சர்லாண்டோட அப்ளிகேஷன் ப்ராசஸ், விசா ப்ராசஸ் அண்ட் அதோட கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிற பற்றின ஒரு ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி ஹை டிமாண்ட் கோர்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த கண்ட்ரியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அங்கே ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனாகவும் ப்ளஸ் ஆஃப்டர் யுவர் ஸ்டடீஸ் ஹை கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் உள்ளதாகவுமே உங்களுக்கு இருக்குது. சுவிட்சர்லாண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியோட பர்த் பிளேஸ் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கலினரி ஆர்ட்ஸ்க்கான கோர்சஸுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் இந்த கண்ட்ரியில் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸுமே ரொம்ப ஹைலி குவாலிஃபைடாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஆஃப்டர் யுவர் கோர்சஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாப் கெட் பண்ணுறதுக்கான வேரியஸ் ஸ்கோப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு ஃபீல்டில். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கலினரி ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸையும் தாண்டி நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் பெஸ்ட் கோர்சஸ்மே இங்கே ஹை பூமிங்கில் போயிட்டுருக்கு சுவிட்சர்லாண்டில். ஸோ இப்போது ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த சென்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஒன் ஆஃப் த ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் ப்ராசஸாக தான் போயிட்டுருக்கும். ஸோ இந்த கேஸ் நீங்கள் இந்த ரெண்டு கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஹை கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபினான்ஷியல் கோர்சஸ் நீங்கள் சுவிட்சர்லாண்டில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்ட் அந்த ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷனுக்கு ஒரு குளோபல் ஹப்பாகவே எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் கிரிப்டோ கரன்சி எல்லாமே இப்போ பூமிங்கில் இருக்கிறதால அந்த ரெண்டு கேட்டகரிக்குமே சுவிட்சர்லாண்ட் ஒரு யூரோப்பியன் ஹப்பாக இருக்கு. ஸோ இந்த கேஸ் நீங்கள் ஃபினான்ஸ் பெஸ்ட் கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷியோராக உங்களுக்கு ஹை கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் சுவிட்சர்லாண்டில் சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உங்கள் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட். ஸோ உங்கள் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டில் உங்கள் ஆல் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் 10th 12th அண்ட் யூஜி ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எல்லாமே ஒரு செக்லிஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஜி ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா உங்கள் 12thலையோ இல்லை பிஜி ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களை யூஜிலையோ மினிமம் ஒரு 55% 50% இருந்தாலே பேசிக் என்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே ஐஎல்ஸ் மேண்டேட்ரி ப்ராசஸ் தான். லைக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸ் மேண்டேட்ரியாக கேட்பாங்க. ஆன் அன் ஆவரேஜாக நீங்கள் ஓவரால் 6 and 5.5 ஸ்கோர் பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட் தான். ஸோ இப்போ அப்ளிகேஷனுக்குள்ள என்டர் ஆகும்போது ஸோ ஆஸ் பர் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்துட்டு நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணி அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களோட டேட் பீரியட் ஆன் அன் ஆவரேஜாக 7 working daysல 30 working days வரைக்கும் எடுத்துப்பாங்க. So after receiving your offer letter, you'll be moving with the initial deposit payments and further procedures with the university. So after getting your offer letter financial process இருக்கு இல்லையா? So financials நம்ம show fund கண்டிப்பாக காட்டணும். மற்ற கண்ட்ரீஸுக்கு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் சுவிட்சர்லாண்டுக்குமே நம்ம ஷோ பண்ண போகிறோம். which is 1 year living cost plus டியூஷன் ஃபீயோட rest of the amount. இதை இங்கே எப்படி ஷோ பண்ணுறோம் அப்படின்னா on an average 6 months we have to maintain as a liquidity fund. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓன் ஃபண்டாக போகிறீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் எஜுகேஷன் லோனில் போகிறீங்க இந்த சென்ஸ் நீங்கள் லோன் லெட்டருமே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே என்னென்னா ஐடிஆர் மேண்டேட்ரி. ஸோ ஐடிஆர் நீங்கள் பாஸ்ட் 3 yearsக்கான ஐடிஆர் நீங்கள் கண்டிப்பாக ஷோ பண்ணி தான் ஆகணும் இன் கேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல். ஸோ ஒன்ஸ் we are ready with our financials in the sense we are going to the visa process. ஸோ விசா ப்ராசஸில் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ ஆஃப்டர் யோர் டாக்குமெண்ட் சப்மிஷன் உங்களுக்கு டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ லைக் ஜெனரல் கொஸ்டின்ஸ் லைக் வை சுவிட்சர்லாண்ட், வை திஸ் கோர்ஸ், ஸோ வாட்ஸ் யுவர் கேரியர் plan after the study and how are you going to fund your studies, இந்த மாதிரி ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் உங்களோட கேரியர் ரிலேட்டிவிட்டி கேட்பாங்க. லைக் ப்ரீவியஸ் கோர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, லைக் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, தென் அதுலேருந்து இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸுக்கு என்ன ரிலேட்டிவிட்டி இருக்குது, அதுலேருந்து உங்கள் கேரியர் பிளானுக்கு என்ன ரிலேட்டிவிட்டி, இந்த மாதிரி ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் பி கோயிங் வித் ஃபர்தர் ப்ராசஸ் ஆஃப் விசா. இப்போ சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா சக்ஸஸ் ரேட் குவைட் இம்ப்ரெசிவாகவே இருக்குது அண்ட் உங்களுக்கு ஹை கேரியர் ப்ராஸ்பெக்ட்மே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் சுவிட்சர்லாண்ட்னா உங்களோட ஸ்டடி டெஸ்டினேஷனாக இருக்குது, நீங்கள் அது அப்ளிகேஷன் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணணுங்கிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கைபிடோ காண்டாக்ட் பண்ணுங்கள். we are here to support you. Thank you.